வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஃபண்ட் ஒன்று பார்க்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி ஃபண்டு ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் எது பெஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 2 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பண்ணியிருக்கேன். ஃப்ளெக்ஸி போடுறது ஃப்ராங்க்யூம் கொடாக்கோடதும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ஒன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ராங்கில். கொடாக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது பெட்டராக வேணும்னா உங்களுக்கு எனக்கு காமிக்கிறேன். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் பெனிஃபிட் பண்ணலாம். இது ரெண்டுமே ரிஸ்க் எடுத்திங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஹை ரிஸ்க் தான் உங்களுக்கு. ரேட்டிங் கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராங்கி பார்த்திங்கன்னா 5 பண்ணி கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் மந்த்லி சேவை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் உங்களுக்கு இதுலேயும் 100 ருபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடாக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எக்ஸ்பென்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 0.01% தான் உங்களுக்கு முன்ன இருக்குது. என்ஐவி பார்த்திங்க அப்படின்னா இது 89 இருக்குது, அது 81 இருக்குது உங்களுக்கு. இதில் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிடையாதுங்க. ஒரு 5-6 மந்த் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு அதுக்கு இருக்கும். பட் இதோட எக்ஸ்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம எப்பொழுதுமே பண்ணுறது தான். 365 days பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1% ரெடி பண்ணுறப்போ கிடைக்கும் உங்களுக்கு. 2% பார்த்திங்கன்னா 735 days பிஃபோர் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1% தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க எக்ஸலோடு. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3% தான் உங்களுக்கு முன்ன வரும். பட் ரிட்டர்ன் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா பேங்கில் இவங்க ஃபண்டோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க, சிமிலர் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஃபண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் கம்மியாக இருக்கும். பட் இவங்களோட ஹை ரேட்டு ஆல்ஃபா ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. இதில் கான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1:1 இஎல்எஸ்டி ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 2.95 வந்து கார்போ ரிட்டர்னாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட அசைன்மெண்ட் டாப் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். HDFC ஃபஸ்ட்டில் இருக்கும். கொடாக்கோ பார்த்திங்கன்னா 4th HDFC பேங்க் வச்சுருப்பாங்க. ஐடிசி ஆப்போசிட்டில் HDFC வச்சுருக்காங்க. கோல் இண்டியா ஆப்போசிட்டில் ஸ்டேட் பேங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஐஎஸ்டி ஹோல்டிங் இது வந்து மற்ற ஹோல்டிங் எதுவும் கொடுக்கல, ஐஎஸ்டி ஹோல்டிங் கூட கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பெட்டர் ஃபண்ட் மேனேஜர் தான் உங்களுக்கு. இதில் அதுமாரி எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களோட ஏஎம்சியோடது 2013 இவர் இருக்கார். இவங்களோட கொடாக்கோடது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு ஏஎம்சியோட கம்பேர் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க இவங்க. ஸோ அதனால் என்னோட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெட்டர் தாங்க. உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எது உங்களுக்கு பெட்டர்னு பாருங்கள். மந்த்லி உங்களால் 1000 பண்ண முடிஞ்சுதுன்னா ஃப்ராங்கி பண்ணுங்கள். உங்களால் முடியல ஒரு 100 ருபீஸ் பண்ண முடியும் அப்படின்னா கொடாக்கில் பண்ணுங்கள். ரெண்டுமே சேம் பெட்டர் தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இதில்